தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனம் இருக்குது, என்னன்னா ட்ரை போன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலர்ந்த எலும்புகள். என்ன ஆச்சு? உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் என்னாச்சு? உலர்ந்த எலும்புகள் தேவனுடைய வார்த்தையை வந்து எசேக்கியேல்ல தானே சொன்னோன்னு என்னாச்சு? உலர்ந்த எலும்புகள் பாடி ஆயிடுச்சு. சதை வந்து கண்ணு காலு மூக்கு எல்லாம் வந்து சதையாயிடுச்சு, உயிரா வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சோம். ஓகே, ட்ரை போன்ஸ் பிகம் லைஃப் அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம உலர்ந்து ட்ரையா இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாத்தையும் பார்த்தா. ஸோ இந்த ட்ரை போன்ஸுக்கு லைஃபுக்கு தரணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை தான், சரியா? ஸோ ஐ பிலீவ், எனக்கு வந்து இந்த வசனத்தை போதிக்கும் பொழுது ட்ரையா இருக்க நம்மோ, ஒருவேளை டல்லா இருக்க நம்மோ உயிர்ப்பிக்கப்படுவோம், சரிங்களா? சரி, தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. அந்த நேரத்தை உலகத்தில் உள்ள எல்லாருக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர, இல்லை ஏழை முதல் பணக்காரன் வரை, சரிங்களா, வசதி இருக்கிறவங்க இல்லாத வர, படித்தவங்கலேருந்து படிக்காத வரைக்கும் எல்லாத்துக்கும் காமனா சில விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, கவலைப்படாத யாராவது இருக்கீங்களா? மோசஸ் பார்க்கிறாரு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, 12:30 முடிச்சிருவாங்களா, 12:15 முடிச்சிருவாங்களா சொல்லி கவலையில இருக்கிறாரு. ஓகே, ஸோ எனிபடி இஸ் தேர் வித்தவுட் வரி? ஆங்ஸைட்டி என் வாழ்க்கையில் இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? கவலையில் இல்லாம எல்லாருக்கும்ல லாங்கிங்னஸ் இருக்கும். கவலைக்கு உங்களை ஜஸ்ட் பேச வைக்கிறதுக்காக நான் கேட்கிறேன், கவலையினுடைய வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா? வருத்தம். 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 ஓகே. துக்கம். துக்கம் ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, என்னது? துக்கம் தொண்டை அடைக்குது. துக்கம் தொண்டை அடைக்குது. ஓகே, வேற ஏதாவது வார்த்தை? இங்கிலீஷ்னாலும் ஓகே, மலையாளம்னாலும் ஓகே, தமிழ்னாலும் ஓகே. சோகம். சூப்பர். சோகம், சோகம், துக்கம், கவலை, வருத்தம். வேற விஜய் சொல்ல வர என்ன? புலம்பல். சூப்பர். புலம்பல். ஓகே. மன அழுத்தம், ஆண்டி சொல்ற மாதிரி சோர்வு, சஞ்சலம். வேற இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிராசைன்னு வச்சுக்கலாமா? நிராசை, ஆங்ஸைட்டி இங்கிலீஷ்ல. வேற ஒரியிங், சாலிசிட், நிராசை, வியாகுலம். தமிழ்ல இருக்கா? வியாகுலம். இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு வார்த்தை என்னன்னா அங்கலாய்ப்பு. அங்கலாய்ப்புங்கிற வார்த்தை வந்து அதிகமா யோபுல சொல்லியிருக்கோம். அங்கலாய்ப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்லாம என்ன பண்ணுதா? என் மனசும் பாடியும் அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறால. கவலை இல்ல, கவலை. கவலை இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இருக்கு. ஆங்ஸைட்டி எல்லாருக்குமே இருக்கு. எதுக்காக கவலை வரும்? ஜென்ரலா ஒரு ஜென்ரலா ஜென்ஸ் எடுத்து பார்த்துட்டோம், நம்ம ஆண்களை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறத்துலேருந்து கவலை. லிஜோ அடிக்கடி சொல்லுவார், நாளைக்கு வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அந்த சாட்சியில போனவங்க சொன்னார். அவங்க வீட்டுல ஒரு வருத்தம், ஒரு கவலை திடீர்னு ஒன்று வரும். அப்புறம் நம்ம டிட்டோ பிரதர் மாதிரி ஆட்கள்கிட்ட இல்லை எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா என்னது? இந்த மாசம் மை சில்ட்ரன்ஸ் ஆர் ஹெல்தி, அடுத்த வாரம் ஐயோ ஹெல்த்தியா இருப்பாங்கன்ற ஒரு வருத்தம், ஒரு கவலை, ஆங்ஸைட்டி. இல்ல ஜாப் இன்னைக்கு வேலை இருக்குமா இல்லையா, ஆங்ஸைட்டி. ஹெல்த்து, இன்னைக்கு ஹெல்த்தியா நான் வந்துட்டு இருக்கிறேன், என் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கேன், will I be tomorrow same like today? இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு நான் இருப்பேனா? வருது இல்லை? சில்ல நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கிறவங்க ஒரு கவலை இருக்கும், ஐயோ என் காலேஜில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 பேர் படிக்கிறாங்களே, 2000 பேருக்கு வேலை கிடைக்கிறதுல எனக்கு கிடைச்சிருமா? இல்லை, சந்திரா சிஸ்டர் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். இந்த வாரம் வில்லியம்சன் அந்த ப்ரேயர் லிஸ்ட்டில் போட்டிருந்தார், யார் யாருக்கு என்னென்ன ப்ரேயர் பண்ணணுன்ட்டு. எல்லாருக்கும் ஆங்ஸைட்டி, கவலைகள், துக்கம், வியாகுலம், அங்கலாய்ப்பு,
வருத்தம், சோகம், பல டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டாங்கல்ல. இந்த ஒன்லி ஒன் மெடிசன் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். கவலைக்கு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ண மெசேஜ் வந்து இட் இஸ் அ லாங் மெசேஜ். ஆனால் இங்கே எல்லாம் இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ ட்ரை டு கட் ஷார்ட். அந்த மருந்து டு யூ வாண்ட் டேக் தட் மெடிசன், அந்த மருந்தை நம்ம சாப்பிட விரும்புகிறவங்க அப்படிங்கன்னா நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்கலாம். அந்த மருந்து எங்கே இருக்கு அப்படின்னா சங்கீதம் 46:10. சங்கீதம் 46:10. கவலையா இருக்கிறவங்க சத்தமா வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே. என்ன எழுதியிருக்கு? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? பைபிள்ல நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இந்த ஒன்லி என்ன சொல்றது, இந்த அல்டிமேட் மெடிசன் அப்படிம்பாங்கல்ல. அல்டிமேட் என்ன, அவர் உயிரை கடைசியாக காப்பாற்றணும். அல்டிமேட்டா எங்க வைப்பாங்க? வெண்டிலேட்டர்ல. இந்த வெண்டிலேட்டர் ஆஃப் அவர் ஒரேஸ், வெண்டிலேட்டரை விட மேல ஒரு வசனம் என்ன அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷ் என்ன இருக்கு? பி ஸ்டில் and know that I am God. I am God. ஓகே, சரி. இந்த வசனத்தை எத்தனை பேருக்கு முன்னாடி தெரியும்? கை தூக்கலாம். எத்தனை பேருக்கு வசனம் தெரியும்? நிறைய பேருக்கு. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்ல. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் த லார்ட். சரி, இந்த வசனத்தை என்ன பேக்ரவுண்ட் எழுதிருக்காங்க தான் இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம். ஓகே, சரி. இந்த பேக்ரவுண்டை நீங்க வாசிக்கணும் அப்படின்னா 2வது வசனம், 2வது 3வது வசனம் வாசிங்க யாராவது. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பயப்படும். 2வது வசனம் எப்படி சொல்லுது? ஆகையால் பூமி நிலை மாறினாலும். சரிங்களா? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா நான் ஒன்று சொல்றேன். பாரதியாரோட ஒரு கவிதையில சொல்லுவார்ல, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது என் தலைமையில வாணி இடிந்து வெளுகின்ற போதிலும் அது 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 வந்து நான் அந்த மெசேஜ் கொடுக்கறது இல்லை, அது எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொல்றேன். சரிங்களா? அந்த கான்டெக்ஸ்ட் தான் நம்ம வாசிக்கணும். என்னன்னா, ஒரு இடி, அதாவது வானமே இடிகிற மாதிரி பூமி நிலை மாறிடுச்சு அப்படின்னு என்னங்க, ஒரு வீடு எடுத்து போய் காண எப்படி இருக்கும்? அப்படியே ஷேக்காய் எல்லாம் விழும். அந்த மாதிரி பூமி நிலை மாறி எங்க விழுது? பூமி நிலை மாறினாலும் மலைகள் எங்க? நடு சமுத்திரத்துல விழுந்தாலும். அப்ப அந்த அறிவுள்ள இருக்க பின்னாடி இருக்க அந்த மலைகளை யோசிச்சு பாருங்களா. திடீர்னு இப்படி சரிஞ்சு விழுந்து ஒரு பெரிய கடலுக்குள்ள போய் விழுந்து அப்படி இருக்கும். அப்படி விழுந்தாலும் அடுத்து 3வது வசனம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து. அந்த ஜலங்கள் கொந்தளித்து. எந்த ஜலங்கள்? அந்த மலைகள் கடலுக்குள்ள விழுந்து அந்த கடல் தண்ணி கொந்தளிச்சு வெளியே வந்தாலும் அதன் பெருக்கினால் அப்படின்னு என்ன அர்த்தம்? மிஞ்சமா இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மலைகளும் இந்த தண்ணி வந்து அடிக்கிறதுல என்ன ஆகுது? அதிர்ந்து போகுதான். இந்த பார்க்ல அந்த சின்ன பசங்களை உட்கார வச்சுட்டு மெரிகோ ரவுண்டு சுத்துவாங்க தெரியுமா? இவருக்கு தெரியும், மோசஸ் நல்லாவே தெரியும். கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா எப்படி இருக்கும்? நம்மள உட்கார வச்சு ஒரு ராட்டனம் கத்துன்னு கத்திடுவோம்ல. ஆனா எங்க போட்டிருக்கு? அந்த ஜலத்தினால அந்த மலைகள் பர்வதங்கள், அந்த வார்த்தை நம்ம பிடிச்சிருக்கு, ROAR. என்னது? ரோர். ரோரிங். ரோரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இந்த சிங்கம் கர்ச்சிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை. அந்த சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் நான் பயப்படும். ஓகே, பயப்படும். அதில் முடிஞ்சிச்சா வசனம்? என்ன இருக்கு? இல்ல, அந்த வசனம் முடிஞ்சா? முடிஞ்சா? நல்லா பாருங்களேன். பிராக்கெட்ல சேலா. சேலாவா? சேலானா என்ன? சேலா. ஓகே, அந்த சேலா தான் இன்னைக்கு நம்ம கதை. ஓகே, இனிமேல் தான் நான் போகிறேன். லாங் மெசேஜ்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் பியர் வித் மீ ஃபார் 20 more minutes.
சேலா தான் இன்னைக்கு கதை. ஓகே, சேலா அப்படின்னா 3 விதமான காரியம் இருக்கு. ஒன்னு, the meaning of சேலா is a reflection. என்னது? ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் என்னது? பிரதிபலிப்பு. அதாவது தம்பி அப்பா சொல்றாரு பையனை பார்த்து, உனக்கு இந்த கடிதம் எழுதியிருக்கிறேன், அந்த கடிதத்துல 2வது வார்த்தையை நீ திருப்பி திருப்பி வாசிச்சு அதை என்ன பண்ணணும்? உன் வாழ்க்கையில நீ அப்ளை பண்ணி பார்க்கணும், வாழ்க்கையில நீ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ அது ஒரு அர்த்தம், ரிஃப்ளெக்ஷன். சேலா மீன்ஸ் ரிஃப்ளெக்ஷன். 2வது சேலா மீன்ஸ் என்னன்னா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பாட்டு பாடுவார்ல, பாட்டு பாடும்போது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு பாடுவாங்க, கிட்டார் ஏதோ போடும்போது திடீர்னு அந்த உற்சாகத்துல அவங்க ரொம்ப அந்த மியூசிக்கை மீட்டு கொள்ளும் பொழுது அவங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஸ்ட்ரிங் என்ன ஆகுமா? உடஞ்சிருமா? சரிங்களா? அதுக்கும் சேலா தான் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ், சேலா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் பொழுது. 3வது, என்னுடைய பாட்டை நான் முடிச்சிட்டேன்னு சொன்னாலும் ஸ்டாப்புங்கிறதுக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இந்த இடத்துல அவங்க சேலான்னு யூஸ் பண்றதுக்கு காரணம், ஏன் மலைகளே அதிர்ந்தாலும் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. சரியா? அந்த கதையை தான் நம்ம வாசிக்க போறோம். இது யார் எழுதுறது சங்கீதம்? யாரு? தாவீதின் சங்கீதமா? யாரு? கோராவின் சங்கீதம். ஓகே, சோ இது தாவீது கிடையாது. இந்த சங்கீதத்தை எழுதுன தாவீது கிடையாது, கோரா எழுதுறாரு. அவர் யாரா? அவரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் போட்டிருக்கோம். லேவியர் கோத்திரத்துல இருந்து வர ஒரு ஆசாரியர் எழுதின ஒரு சங்கீதம் தான் இது. சரி, இந்த சங்கீதக்காரன் இப்படி எழுதும் போது அவருக்கு பூமி அதிர்ந்துதா? மலைகள் உடைஞ்சு சமுத்திரத்துல விழுந்துதா? ஆமான்னு கேட்டா ஆமா விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சு? அதுதான் இன்னைக்கு படிக்க போறது. நாளாகமம் 2 நாளாகமம் 20வது அதிகாரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? சரி, நல்லா சொல்லுங்க. நம்ம கவலைக்கும் நம்ம ஆங்ஸைட்டிக்கும் மெடிசன் என்ன? நம்முடைய கவலைக்கு ஆங்ஸைட்டிக்கும் மெடிசன் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வது. சரி, இவங்க எங்க அமர்ந்திருந்தாங்க அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். சரியா? இது உங்களுக்கு போர் அடிக்காது. ஒரு கதை இல்ல, ஒரு வரலாறு. இதை நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி நம்மளுடைய இமேஜின் பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னா என்னுடைய சத்தியம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதற்கு யாரா வாசிக்கலாம்? இல்ல, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஓகே ஓகே, இப்போ இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டு, என்னது ஒரு பேட்டில் ஃபீல்டு, யுத்த களத்தை நீங்க பாக்குறீங்க. சரிங்களா? யுத்த களம் உங்க கண்ணு முன்னாடி இருக்குது. யாருக்கு அகைன்ஸ்டா நிக்கிறது? யாரு? மோவா புத்திரர் 1, 2வது அம்மோன் புத்திரர் 2, 3வது யாரு? அம்மோனியர் தான் மேல போட்டாச்சு. மோவா புத்திரர் சொல்லியாச்சு, அம்மோன் புத்திரர் சொல்லியாச்சு. அப்புறம் யாரு? அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் அப்படின்றாங்க. அந்த மனுஷர் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22ல சொல்லியிருக்கு. அந்த மனுஷங்க பேரு சேயீர் குடிகள். ஓகே, அப்ப யார் எத்தனை பேர் சண்டை போடுறாங்க? 22ல வாசல் தெரியும். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதோக்கு விரோதமாக வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியரை சேயீர் மலைத்தார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வர்ஸ் போங்க. சரி, இப்போ யோசேப், அதாவது யூத ஜனங்களுக்கு முன்பாக அவங்களை கொல்றதுக்கு எத்தனை பேர் நிக்கிறாங்க? எத்தனை சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க? 3 சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க. சரியா? இந்த 3 சோல்ஜர்ஸ்னுடைய படைபலத்தை பத்தி நம்ம தெரியணும் அப்படின்னா இதே அதிகாரத்துல ஒரு சின்ன வசனம் சொல்லிருக்கு. நான் அதை எடுக்க விரும்பல. 24ல 25ல அப்படி சொல்லியிருக்கு, எடுக்க வேண்டாம். அவங்க வச்சிருக்காங்கல்ல ஆயுதங்கள், அவங்க வச்சிருக்காங்கல்ல அந்த வெப்பன்ஸ், இத எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் எத்தனை நாள் ஆச்சா? 3 நாள். 3 நாள் ஆகுமா?
அப்ப இந்த 3 பேர் கையில இருக்க ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கும்? சரி, இது அப்படியே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி, நம்முடைய ஒரே கவலைகள், கஷ்டங்கள், நிராசைகள், வியாகுலங்கள், அங்கலாய்ப்போடு கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம லைஃப்ல இருக்க கவலைகள், அங்கலாய்ப்புக்கு இந்த 3 சோல்ஜர்ஸ் மாதிரி இருந்தாலும், சரிங்களா, இந்த 3 சோல்ஜர் மாதிரி இருந்தாலும், இந்த யோசேப், அந்த யோசேப் இல்ல, அந்த ராஜாவுடைய பேரு யோசாபாத். யோசாபாத் என்ன செஞ்சாங்கிறத நம்ம யோசிப்பாங்க, சரிங்களா. இந்த 3 சோல்ஜர்ஸ் வந்து நிற்கும் பொழுது என்ன செய்யலாம்? 3ஆவது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். சரிங்களா. இப்போ புரியுதா அந்த மெடிசனுடைய அர்த்தம்? அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப இவர் என்ன செய்யறாரு? உடனே பெட்டாலியன் 3, பெட்டாலியன் 4, பெட்டாலியன் 5 வந்து அரேஞ்ச் பண்ணி கத்தி எடுங்க, வால் எடுங்க, அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி நிக்கல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? பயந்து என்ன பண்றாரு? சரி, கர்த்தரை தேடுதல். அந்த யோசாபாத் ஆசாரியனா, லேவியனா, ராஜாவா? யார் ஆக்சுவலா அது ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? ஆசாரியரோ லேவியார்களோ தான் பண்ணுவாங்க. பட் இது யார் பண்றா? ராஜா. அவங்க கையில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவன் வந்து அதுல தான் ஒரு வசனத்தை வில்லியம்சன் யாரோ சொன்னான்னு நினைக்கிறேன். சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? சேனைகளின் கர்த்தர். அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அது நார்மல் கர்த்தர் இல்ல, சேனைகளின் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 3 சோல்ஜர் வந்து அட்டாக் பண்ணா நோவல்ஸ் அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு டிஎன்ஏ கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு சர்வநாசம் பண்ணக்கூடிய ஆட்கள். ஆனா இங்க என்ன பண்றான் யோசேப்பு? உபவாசம். பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு இதுதான் அமர்ந்திருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை, பாடுகள் வரும்போது அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். பட் the first thing we have to do is அமர்ந்திருந்தல். அந்த தமிழ் வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அமர்ந்து இருந்து. இங்கிலீஷ்ல பி ஸ்டில் ஒரு வார்த்தை, தமிழ்ல அமர்ந்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அமர்ந்து பிளஸ் இருந்து. அமர்ந்துனா தேவனை நம்பி அமைதலா பொறுமையா அமைதலா இருந்து பிளஸ் இருந்து. திருப்பி அவர் கூட ரொம்ப நம்பிக்கையா அவர் நம்பி அமைதியா இருக்கிறது. நான் யோசிக்கிறேன், யோசபாத் ராஜா ஒரு பெரிய ப்ரேயர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது ஒருவேளை திடீர்னு அவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம்ல. நோ ப்ரிகாஷன்ஸ். கொஞ்சம் சோல்ஜர் இருக்காங்க, என்ன பண்றான்? முதல்ல ஓடி போய் எங்க விடுறான்? கர்த்தரை தேடியதற்கு ஒருமுகப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க? உபவாசத்தை கூட்டுகிறார்கள். சரி, இந்த 2வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு. சிலர் வந்து யோசபாத்தை பார்த்து, 2வது வசனம், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற. ஏராளமான ஜனங்கள், சரியா? ஏராளமான ஜனங்கள் எங்க இருக்காங்க? கடலுக்கு அப்புறம் நியர்பை. அந்த நீங்க மேப்ல பாக்குறதுக்கு டைம் இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் என்ன, நியர்பை வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்ல என்ன பண்ணலாம்? வந்துடலாம். அந்த ஃபியூ ஹவர்ஸ் என்னது, இவனை டிஸ்டர்ப் பண்ண வேலை என்ன பண்ணாரு? உபவாசத்தை கூட்டுகிறார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் 6வது வசனம், இதை யோசபாத்து ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை கூப்பிட்டுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ப்ரேயரை அவர் ஏறெடுக்கிறார். ஸ்டார்டிங் ஹிஸ் ப்ரேயர் என்னது? 6th verse. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க கூடாது. சரி, இந்த இடத்துல அவருடைய பிரேயர்ல யாருக்கும் சண்டை? யூதாவுக்கும் அந்த 3 பட்டாலியனுக்கு தான் சண்டை. ஆனா இங்க யாரு கூட சண்டைன்னு சொல்றாரு? என்ன எழுதி இருக்கு? ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிக்க கூடாது. இந்த இடத்துல அவர் ஒரு பிரேயரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியப்பட்டேன். எனக்கு வரக்கூடிய பிரச்சனை, எனக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், எனக்கு வரக்கூடிய ஆங்ஸைட்டி, அது எனக்கு வந்தது இல்ல. லார்ட், இட்ஸ் கமிங் அகைன்ஸ்ட் யூ. எப்படி ஒரு மனுஷன் தேவனுக்கு அப்படி க்ளோஸா இருந்தான்னு எனக்கு பயங்கர ஆச்சரியம். அவன் நாட்டு மக்களுக்கு வந்த பிரச்சனையை அவன் என்ன சொல்றான்? எங்களுக்கு நேரம் அவங்க வரவே இல்லை. they are coming and standing before you. So
கர்த்தருடைய அதான் அந்த பொசிஷன் இன் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு தடவை படிக்கலாம். எனக்கு தேவனுடைய கரத்துல கொடுக்கப்பட்ட பொசிஷன் அது விலையேறப்பட்டது. நான் தேவனுடைய பிள்ளைங்கிறது ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. இட் இஸ் எ ப்ரெசியஸ். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைய, நமக்கு வரக்கூடிய ஆங்ஸைட்டிய ஃபேஸ் பண்றது we are not alone. The God, the சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The God is with us. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருங்க. அமர்ந்திருந்து யாரா தெரிஞ்சுக்கணுமா? நானே தேவன் என்று. சரி, இப்போ நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகளை ஏன் பிரச்சனை நீங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, we cannot see God in this problem. எனக்கு வந்திருக்க பிரச்சனை, எனக்கு வந்திருக்க ஆங்ஸைட்டியும் the God only deal that அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரணும். அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. நீங்க 12வது வசனத்துல யோசிங்களேன். 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஃபேண்டாஸ்டிக் வேர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அந்த வசனம். என்ன சொல்றாரு? இந்த திரளான மக்கள் வந்து நிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? இந்த திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இருக்கு? பலன் இல்ல. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை பிரதர். என்ன நடக்குமோ, எனக்குள்ள இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனையை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எனர்ஜி இல்லை, என்ன சொல்றதுன்னே தெரியல. பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று. எனக்கு என்னமே நம்ம நிறைய நேரத்தில் குழம்பும் தெரியும், என்ன செய்யறேன்னு தெரியல பிரதர். என் சுச்சுவேஷன்ல என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல. அதே தான் சொல்றாரு யோசேப்பு. சரி, இப்போ நீங்க வாங்க அவருடைய பிரேயர்ல 9வது வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தை பெரிய வசனமா இருக்கும். ரிவர்ஸ்ல வாசிங்க. தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? somebody has said. எங்களுடைய முன்னோர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் எங்கள் மேல் பட்டயம், ரெண்டாவது நியாய தண்டனை, மூணாவது கொள்ளை நோய், நாலாவது பஞ்சம். நான் இப்போ உன்கிட்ட கேட்கிறேன், இந்த 4 பிரச்சனை தான் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கு. am I correct? கரெக்ட். சப்போஸ் நீங்க கேட்கலாம், எனக்கு வேலை இன்னைக்கு ஐ லாஸ்ட் மை ஜாப். ஏன் லாஸ்ட் ஜாப் பண்றோம்? மேபி நீ பார்க்குற நிறைய பேருக்கு கம்பெனிஸ்னுடைய சிச்சுவேஷன் மாறுது, ஜாப் லாஸ் நடக்குது. அது ஒரு வகையான பஞ்சம். நியாய தண்டனைன்னு இருக்கு. அது என்ன நியாய தண்டனை? நாங்க நியாயம் செஞ்சு நாங்க தண்டனை வாங்குறோம். என் மேல தப்பே இல்லை பிரதர், பட் ஐ எம் பனிஷ்ட். என் மேல தப்பே இல்லை, என் மேல தண்டனையே இல்லை, எனக்கு there is no issue with me, I don't have any wrong, but still I am punished. நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா என்னை பத்தி நெகட்டிவா சொல்றாங்க, ஃபேஸ் பண்றோமா? நியாய தண்டனை. பட்டயம் நிறைய பேருக்கு இந்த நம்ம காலத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் வந்தா என்ன செய்யணும் நீங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க? அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால். அப்படின்னு என்ன? இந்த ஆலயத்துல நீங்க உயிரோடு இருக்கீங்க. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு 1 lakh rupees தேவைப்படுது, ஏடிஎம்ல எடுக்க முடியல. நாளைக்கு மண்டே நைட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், ஐயோ என் அக்கௌண்ட்ல பைசா இருக்குன்னு வைங்களேன். ஐயோ நாளைக்கு பேங்க் திறப்பாங்களா மாட்டாங்களா, ஐயோ திறக்காம போனா என்னது சொல்லிட்டு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னைய பார்த்து என்ன சொல்லுவீங்க நீங்க? நாளைக்கு மண்டே ஒர்க்கிங் டே தான், the bank will be open. இந்த பிரான்ச் இல்லைன்னா அடுத்த பிரான்ச்ல போய் எடுத்துக்கோ. அஷ்யூர்ல நாளைக்கு பேங்க் இருக்குங்கிறது அஷ்யூரன்ஸ். அதே மாதிரி இந்த ஆலயத்துல என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பது அஷ்யூர்டு. சொல்ல முன்னோர்கள் சொல்லியிருக்கேன், எப்ப அந்த ஆலயத்துல போய் நீ ஜெபம் பண்ணா என்ன பண்ணும்? கேட்கப்படும். தைரியத்தோடு போய் உன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சரியா? இந்த சந்நிதியில் வந்து எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு எங்களை
ரட்சிப்பீர் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சரிங்களா? என்ன மனுஷன் இல்ல, தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன வசன வார்த்தை அப்படியே நம்பி இந்த ஆலயத்துல அவருடைய பிரசன்னம் இருக்குங்கிறத நம்பி போயிருக்காங்க. இப்ப நான் திரும்பி வரேன். அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி அந்த தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும்? We cannot see God without faith. அவரை நாம் நம்பாமல், அவர் என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்ய முடியுங்கிறதை நம்பாமல் நாம் தேவனை காண முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. சரிங்களா? சோ எப்போ நமக்கு ஆண்டவரிடத்துல விசுவாசம் இருக்கிறதோ அன்னைக்குதான் என்ன பண்ண முடியும்? நம்ம அமர்ந்து இருக்க முடியும், அந்த தேவனை நாம் பார்க்க முடியும். சரிங்களா? இவருக்கு விசுவாசம் வர்றதுக்கு காரணம் என்ன? அவர்கள் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை. அந்த முன்னோர்கள் சொன்ன வார்த்தை தான் என்னது? தேவனுடைய வார்த்தை. சரி, ஓகே. அடுத்து நம்ம வாசிக்கலாம் 13ஆம் வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் மூப்பரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இந்த வசனம் பார்க்கும்பொழுது யூதா கோத்திரத்தார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்க? அனைவரும் அப்படின்னு போட்டுட்டு அவர்கள் குழந்தைகளும். இந்த வார்த்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பேசப்பட்ட ஒரு வார்த்தை. சரி, சர்ச்சு தானே நடக்குது, இல்ல வீட்டுல பிரே தானே படிக்கும், பசங்க விளையாண்டு இருக்கும் நம்ம நினைப்போம். பட் இந்த இடத்துல குழந்தைகளுக்கு கூட அந்த தேவனை தேடக்கூடிய அந்த உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள், அவர்கள் பெண் ஜாதிகள், அவர்கள் குமாரர் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, கர்த்தரை தேடி இருக்கிறார்கள். சரி, ஓகே. இப்போ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இப்போ உட்காந்து ஜெபம் பண்றாங்க, ஒரு டூல்ஸ் எடுக்கல, ஒரு வெப்பன் எடுக்கல. சரி, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது. 15ஆம் வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதில்ல, தேவனுடையது. இந்த வார்த்தையை உங்களை ஏதாவது கனெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? திருப்பியும் சொல்றாரு என்னன்னா, ஏராளமான கூட்டங்கள் வந்து நிக்கிறாங்க, ஏராளமான ஜனங்கள் உமக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க, ஆனா நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். என்ன சொல்றாரு? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இதே வார்த்தைக்கு முன்னாடி யார் சொன்னா? யோசாபாத் சொன்னார். என்ன சொன்னாரு? இவர்கள் யாருக்கு அகைன்ஸ்டா வந்திருக்காங்க? உமக்கு விரோதமா வந்திருக்காங்க. அதேதான் கடவுள் ரிப்பீட் பண்றாரு. என்ன சொல்றாரு? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அந்த யுத்தம் என்னுடையது அப்படிங்கிறார். சரிங்களா? சரி, அடுத்து 16. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். ஓகே, அப்போ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. ஸோ நாளைக்கு இவங்க இந்த கூட்டம்லாம் எங்க வருது? ஒரு ஹில்ஸுக்கு, ஒரு சீஸுங்கிற மலைக்கு கீழே வராங்க. நீங்க என்ன பண்ணுங்க? அந்த இடத்துல போய் நில்லுங்கள் அப்படிங்கிறார், சந்தியுங்கள் அப்படிங்கிறார். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் பட்டயத்தை எடுத்துட்டு போய் அடியுங்கள்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? இந்த பட்டயத்தை எடுத்துட்டு போய் அடியுங்கள், உங்க வால் கட்சியை எடுங்கள், உங்கள் கேடகத்தை எடுங்க. ஒண்ணுமே இல்லை. என்னைக்கு நம்முடைய பிரச்சனைய ஆண்டவருடைய பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவருடைய கையில கொடுக்கும் போது அதை தேவன் பார்த்துக் கொள்வார். அதனால இவங்க வெப்பன்ஸ் ஒண்ணுமே எடுக்கல. கடைசி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எக்காலம் பாட்டு பாடுறதுக்காக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போவாங்க அந்த இடத்துல. சரி, அப்புறம் அடுத்த வசனம் வாசிக்கலாம் 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஆமா, திருப்பியும் என்கரேஜ்மெண்ட் ஆண்டவரத்துல வர்றது. நீ பயப்படாத, நீ கவலைப்படாத. என்னைக்கு இந்த நம்ம அமர்ந்திருந்து தேவனிடத்துல இருக்கிறோமோ அன்னைக்கு உடனே கிடைக்கக்கூடிய நமக்கு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நம்ம பயப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்லை. அந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. சரி, அவங்களுக்கு நேரா நீங்க போங்க அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, 18. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அந்த தரித்திருந்து அவருடைய சன்னிதானத்துல தாழ விழுந்து கிடக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஒரு பெரியவங்க இருக்கார், நம்ம கல்ச்சர்ல வந்து காலில் தொட்டு ஆசீர்வாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சில பேர் வந்து நம்ம கோயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கீழே சாஷ்டாங்கமா விழுந்து கிடப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபுல்லா இந்த சாஷ்டாங்கமா விழுந்து இன்னொரு இடத்துல பார்ப்போம். யோபுவை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்கு முன்னாடி அங்கேயுமோ ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுவார், நீங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்காவிட்டால் அப்படின்னு வார்த்தை இருக்கும். அப்படின்னு என்ன சாஷ்டாங்கம் விழுந்து என்ன அப்படின்னா, இப்படி நிக்கிற மனுஷன் இப்படி கிடக்குறான் அப்படின்னா இப்போ அவனுடைய பாடியை எது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? பூமி. அப்படின்னா என்ன அப்படின்னா, லார்ட் ஐ எம் நத்திங், என்னால ஒண்ணுமே முடியாது, நான் ஃபுல்லா உங்களுக்கு பாதத்துல விழுந்துட்டேன், சரண்டர். இனிமேல் என்னை கீழே விழுந்து என்னை யார் தூக்கணும்? நீங்க தான் தூக்கணும் அப்படிங்கிற சர்வ சாஷ்டாங்கமா விழுறது. நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது இந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும். சர்வ சாஷ்டாங்கமாய் ஆண்டவரிடத்துல விழுந்து கிடப்பது, அவரை மட்டும் நம்புவது. பிலீவ் ஹிம் அலோன். நாளைக்கு ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்னு we don't know, நமக்கு தெரியாது. பட் என்னது, நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவுறதுனால நாளைக்கு என்ன வந்தாலும் என்னது கவலைப்பட மாட்டேன். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். சரி, இதுக்கப்புறம் 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க ப்ராப்ளம் எப்படி வருது? அவங்க ஆண்டவரை தேடுறாங்க, அமர்ந்திருந்து தேடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, வாக்குத்தத்தம் பெறுறாங்க, ஆண்டவர் கையில கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது? அந்த 3 பேர் என்ன பண்றாங்க? அவர்களுக்குள்ளே அவங்க அடிச்சுட்டு அந்த சங்கரிக்கப்படுறாங்க, செத்து போறாங்க. சரிங்களா? சரி, இப்படி ஒரு அதிசயம். இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 24ஆம் வசனம். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இதுல என்ன அப்படின்னா, இவங்க வந்து பாட்டு பாடிட்டு அவங்க அடிச்சுட்டு செத்து கிடக்குறாங்க. ஆனா தெரியல இவங்களுக்கு. இவங்க என்ன பண்றாங்க? பாட்டு பாடிட்டு மேல அந்த மலை மேல ஏறி கீழே பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கு எட்டுற திசை வரைக்கும் என்னவா இருந்துச்சு? அந்த வார்த்தை போட்டிருக்கு, சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி பார்க்கும் பொழுது. அப்படின்னா அந்த கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் என்னவா இருந்துச்சா? பிரேதங்கள். 3 சோல்ஜர்ஸ், 3 பெட்டாலியன், ஸ்மால் சின்ன கிரௌடு அப்படியே சங்கரிக்க. அவங்களுக்கு தெரியல என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியல. நம்ம லைஃப்லயே நிறைய பேர் சாட்சி சொல்லுவோம், நம்ம பார்த்துருப்போம். பெரிய மலை மாதிரி என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. ஆனா என்னாச்சு? ஒரு பனித்துளி மாதிரி அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபீல் பண்ணிருக்கோமா? இதுதான் அந்த ஃபீலிங். நம்முடைய பிரச்சனை பெரியதா இருக்கலாம், ஆனா அதுக்கு கடவுள் கொடுக்கிற சொல்யூஷன் வந்து இட்ஸ் வெரி மிராக்குலஸ். ஓகே, கடைசி ஒரு வசனம் வாசி முடிச்சிடலாம். 25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது இப்ப என்னன்னா, அந்த எல்லாம் செத்து கிடக்குறாங்க. அந்த யோசாபாத்தும் அவருடைய ஜனங்களும் எங்க போறாங்க? அவங்க கையில பெருசா காசோ பணமோ எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இந்த யூத ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க? கொள்ளையிட வந்த போது, கொள்ளையிட என்ன பண்றாங்க? சரி, பிரேதங்கள்லாம் செத்து கிடக்குது, அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? வெப்பன்ஸ் இருக்கும், நல்ல ஆயுதங்கள் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க? ஏதாவது மாலைகளை போட்டிருப்பாங்க, நிறைய அணிகள் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, நிறைய மகுடம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்க? அதை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது? அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. இப்ப புரியுது அந்த சோல்ஜர்ஸ்னுடைய இத. அவங்க செத்து கிடக்கிறவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய அணிகலன்கள், அவங்களுடைய வெப்பன்ஸ இவங்க எடுத்துட்டு போலான்னு, திருடிட்டு போலாம், திருடர்ல செத்து போயிட்டாங்க, எடுத்துட்டு போலான்னு எடுக்கிறாங்களாம். ஆனா 3 நாள் ஆச்சு எடுக்கிறதுக்கு. செத்து போன ஒரு பாடியில இருந்து நீங்க வெப்பன்ஸ் எடுத்ததுக்கே 3 நாள் அப்படின்னா, ஒருவேளை அவங்க எல்லாம் செத்து போகாம அந்த மக்கள் முன்னாடி தான் இன்னும் எப்படி ஆயிருக்கும்? அதான் சொல்றாரு, அந்த டிஎன்ஏ கூட மிஞ்சிருக்காது அப்படிங்கிறாரு. அப்படியே சர்வ சங்காரம் பண்ணியிருப்பாங்க. சரி, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளும்
there are many problems in our life, maybe look like this. நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை இருட்டா இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் நமக்கு தோணும். சிலரும் என்னுடைய தொழிலில் ஒரு ஹோப்லெஸ் வரும்போது நமக்கு தோணும். பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது நமக்கு தோணும். நிராசைகள் தோணும். ஆனால் ஒன்லி ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்றால், be still and know that I am the Lord. அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி பிரதர் அமர்ந்திருக்குது அப்படின்னா, இந்த மக்கள் அமர்ந்திருந்தாங்க. எல்லாமே பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், நியாய தண்டனை, இது நாலுமே வரும். ஸோ இப்படியாப்பட்ட தேவன் தான் என்ன பண்றாரு, நமக்கு ஆதாரமா இருக்கிறார். ஸோ இன்னைக்கு தேவன் நம்மளை கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவரை நம்பி அவரிடத்தில் நாம் அமைதலாக இருக்கும் பொழுது அவர் தேவன் என்பதை ப்ரூவ் பண்றது யாருடைய கடமை? அது தேவனுடைய கடமை. அதை நாம் உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்புவமாக தொடர்ந்து வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.